ஹலோ நண்பா, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிவி 32 இன்ச்சில் எம்ஐயில் வந்து 5 சீரீஸில் வாங்கியிருக்கோம். ஸோ 5A. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14,000 ஆன்லைனில். ஸோ நாங்கள் ஆஃப்லைனில் வாங்கும்போது 14,600 கொடுத்து வாங்கணும். சரிண்ணா, எனக்கு இதில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃப்லைன் தான் பெஸ்ட்டு. ஏன்னா வந்து பொருள் வந்து டெமோ காட்டிடுவாங்க. ஸோ இப்படி தான் இருக்கும் டிவி, அதில் சவுண்ட் ஆஃப் அவுட்புட் வந்து எப்படி இருக்குது, டிஸ்பிளே கிளாரிட்டி எப்படி இருக்கு நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ஒன்றுமே பார்க்க முடியாது. அது வேஸ்ட் ஆஃப் ஃபர் மணி தான். ஸோ ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சஸ் கூட உங்களுக்கு வந்து பொருள் வந்து 2 நாள் 3 நாள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா காசு கையில் வச்சுக்கிறீங்கன்னா உடனே வந்து ஆஃப்லைனில் வாங்கிக்கோங்க. பெஸ்ட்டு நிறைய ஸ்டோர்லாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் எங்கள் ஏரியா பக்கத்தில் நான் வாங்கினோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் ஆள் வந்திருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து பாக்ஸ் பின்னாடி நம்பர் இருக்கும், அந்த சீரியல் கோடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் கால் வரும். ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் வந்து பண்ணிவிடுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளகிற இதெல்லாம் வந்திருக்கும், ஆக்சசரிஸ்லாம். அதில் வந்து ரிமோட்டு, கேபிள், அப்புறம் ஸ்டாண்ட் இருக்கும். இதில் வந்து மால் மவுண்ட்டு கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது நீங்கள் ஃபோன் கால் பண்ணிங்கன்னா அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கு தனியாக வந்து 500 நீங்கள் பே பண்ணணும். சரிங்களா? உங்கள் டேபிள் இருந்துன்னா டேபிள் மவுண்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து ரெடி ஆகிட்டார். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே சொல்லிடுறேன் மாற்றத்துக்குள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டி, ஃபுல் ஹெச்டி இல்லை, இது வந்து ப்ரோ இருக்குது, அது வந்து 21,000. ஸோ இதில் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இது ஹெச்டி. வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 1360 பெருக்கள் 768. சரிங்களா? ஒரு 4GB 5GB மூவிலாம் நீங்கள் போட்டு பார்க்க போகிறீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 20 வாட்ஸ் ஸ்பீக்கர் இருக்குது, அவுட்புட்டு சூப்பராக இருந்தது. அப்புறம் வந்து ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 60 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கும். அது வந்து உங்கள் வீடியோஸ்லாம் ஸ்மூத்தாக காட்டும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஃப்ரேம் லாஸ், உங்களுக்கு வந்து தின்னாக இருக்காது, கொஞ்சம் மெலிசாக இருக்கும். நல்ல ஒரு ஃபுல் வியூவிங் கிடைக்கும். ஸோ நல்ல ஸ்மார்ட் டிவி தான் இது. சரிங்களா? இப்போதைக்கு வந்து 2024 நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா வாங்காதீங்க. ஸோ அப்டேட் ஆகிடுச்சு, டிவிலாம் நிறைய மாடல்லாம் வந்திருக்கு. ஸோ நீங்கள் வந்து எம்ஐயில் தான் வாங்க போகிறீங்கன்னா நிறைய மாடல்ஸ்லாம் இருக்கா, செக் பண்ணிக்கோங்க. இப்போ 5A இன்னும் நிறைய இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இது 1 இயர் கழிச்சு தான் அந்த வீடியோவே பண்ணுறேன். ஸோ நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டோம் 1 இயர். ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ பண்ணி நான் மக்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்க, நான் உங்களுக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் வேணும்னா இந்த 32 இன்ச்சு 5A சீரிஸ் வாங்கியிருக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நிறைய கம்பெனி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. டிவி வாங்கினா ஒரு வாட்டி வாங்கினா தரமாக செக் பண்ணுங்கள். ஆன்லைனில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது செக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்டு அவுட்புட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு டால்பி சப்போர்ட் இருக்குது, அண்ட் வந்து டிடிஎஸ் வெர்ச்சுவல் சவுண்ட் எஃபெக்ட் இருக்குது. ஸோ தரமாக இருந்தது. நீங்கள் ஒரு ஹாலிவுட் மூவிலாம் பார்த்தீங்கன்னா அந்த லெஃப்ட் ரைட்லாம் தரமாக கேட்கும். அது வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டணும். அதுக்கப்புறம் உங்கள் பெட்ரூம் பக்கத்தில் மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் சென்டராக ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ஒரு சாங்ஸ் கேட்கும்போது அந்த மெலடி சாங்ஸ்லாம் தனித்தனியாக கேட்கும். நல்லா இருந்தது. அந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. நல்லா சவுண்ட் எஃபெக்ட் ஹெவியாக இருந்தது. சரிங்களா? ஒரு 10க்கு 15 ரூமுக்கு செம்ம சவுண்டு இருந்தது. இதுவே இன்னொன்று இல்லை, பேஸ் வராது. ஏன்னா வந்து ஸ்பீக்கர்னால பேஸ் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் வைப்ரேட்டிங் இருக்கும். சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த டிவி வந்து எந்த குறையும் கிடையாது. ஸோ 1 இயரில் நாங்கள் யூஸ் பண்ண எந்த ப்ராப்ளமும் வரல. ஸோ நல்லா தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம எதுவுமே சர்வீஸ் கொடுக்கல. சூப்பராக வால் மவுண்ட் பண்ணது தான். ஸோ அடிக்கடி நான் க்ளீன் பண்ணுவோம். ஏன்னா எதுக்குன்னா ஸ்பீக்கரில் வந்து டஸ்ட்டு படம் நிறைய விஷயம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் டிவியில் வந்து. ஸோ டிவி துடைக்கிறதுக்கு கெமிக்கல்ஸ் ஒன்று இருக்குது, அது வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நார்மலாக துணிலாம் துடைச்சிங்கன்னா கிராச்சஸ் அதிகமாகும். பிக்சரு டிஸ்பிளே வந்து கை வச்சு அழுத்தக்கூடாது. அதுமாரி நிறைய கிளாத்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்து ஆன்லைனில் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. லிக்விட் வாங்கி வீக்லி 1 டைம் வந்து க்ளீன் பண்ணுங்கள். ஸ்பீக்கரு, ஸ்டாண்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளூடூத் ரிமோட் வந்து சூப்பராக இருக்கும். 10 மீட்டர் வரைக்கும் நீங்கள் வெளியே போனால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய அட்வான்ஸ் இருக்குது. இதில் வந்து ஆண்ட்ராய்டு லெவல் இருக்குது, ஆண்ட்ராய்டு டிவி இது. ஸோ வைஃபை சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா HDMI 2 இருக்குது, USB 2 இருக்குது, ஆப்டிக்கலு, ஆக்ஸு, அப்புறம் டிவி ஆண்டனா. ஸோ நார்மலாக வரக்கூடிய தான் எல்லாம் டிவியில் இருக்குது. சரிங்களா? நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவியில் வாங்க போகிறீங்கன்னா எல்லாம் செக் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு எந்த டிவி பிடிக்கும்னு லோ காஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவியில் தான் தருவாங்களே. ஏன்னா ஹை ரேஞ்சிங்லாம் போனீங்கன்னா எல்ஜி, சோனி, சாம்சங்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களாம் டாப் லெவலில். அவங்களாம் சும்மாவே 32 இன்ச்சு 20,000 21,000 சொல்லுவாங்க. ஸோ எம்ஐ வந்ததுனால பாதி மக்களுக்கு வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பட்ஜெட்டில் நல்ல ஆண்ட்ராய்டு டிவி வேணும்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வால் மவுண்ட் பண்ணியாச்சு. நம்ம செவுத்து கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிட்டு ட்ரில்லு போட்டு ஹோல்ஸ் பண்ணி ஸ்டாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ரீபூட் பண்ணிட்டோம். ஸோ அதில் எல்லாமே ரிமோட் ஆக்சஸ், நம்ம
டிவி இன்ஸ்டலேஷன் பண்ண வராங்களா அவங்கக்கிட்ட ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் ஒன் டைம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லா டீட்டெயில் தெரியாமல் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து எப்படி யூஸ் பண்ணணும், டிவி ஆண்டனை எப்படி அவுட்புட் கொடுக்கணும், அப்புறம் ஹெச்டிஎம்ஐனா என்ன, ஏவினா என்ன, அப்புறம் கலர் கரெக்ஷன், ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச டவுட் எல்லாத்தையும் கேட்டுருங்க. அப்புறம் போன பேர் எதுவுமே நம்ம தடவின்னு இருக்க முடியாது. சரிங்களா? நான் வந்து எல்லா டீட்டெயில் ஆராய்ஞ்சு கேட்டுருவேன். அதுக்கப்புறம் ஆன்லைனில் சில விஷயம்லாம் நான் தெரிஞ்சுப்பேன். சரிங்களா? இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா டிவியோட வெயிட்டு கிட்டத்தட்ட 3.9 kg ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா இது பெஸ்ட்டாக இருக்குது. நாங்கள் வாங்கியிருந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் 2024. ஸோ 2023 வாங்கினோம் இது. ஸோ இப்போ வந்து நான் மார்ச் மாதத்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். நாங்கள் அப்பயே எடுத்துட்டோம் இந்த வீடியோ கிளிப்லாம் 2023 எடுத்துட்டோம். ஸோ மார்ச் மாதம் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து 1 GB 8 GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சின்ன சின்ன ஆப்ஸ்லாம் ஏற்ற போகிறீங்க, நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் ப்ரைம் இல்லை டிஃபால்ட்டாக இருக்குது. வேறு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஏற்ற போகிறீங்கன்னா கூட நீங்கள் ப்ளே ஸ்டோர் இருக்கிறது வந்து சைன்அப் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். வேறு நல்ல ஃபியூச்சர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. இதோட லான்ச்சிங் இது பார்த்தீங்கன்னா 2022 லான்ச் பண்ணது. இந்த டிவி லான்ச் பண்ணது நாங்கள் வந்து 2023 வாங்கி 2024 வீடியோஸ் பண்ணுறேன். ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் வீடியோ பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பசங்க வீட்டில் இருக்காங்கன்னா கொஞ்சம் தூரமாக வால் மவுண்ட்டு இல்லை டேபிளில் வச்சுருங்க. ஏன்னா அது வந்து ஃபுல் டிஸ்பிளே இது. அங்கே பாருங்கள் செவுத்துலேயே மேலே வந்து எந்தமே பெஸ்ஸிலே கிடையாது. கைப்படாத தூரத்தில் மேலே கொஞ்சம் மாட்டி வச்சுடுங்க, அதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்ஸ்டாலேஷன் பண்ணது கொஞ்சம் லேட்டாகும். சரி ரீபூட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் அதில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ணிங்கன்னா யூடியூப்ஸ் இருக்குது. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த வீடியோ வந்து வெறும் மியூசிக் மட்டும் கொடுத்துடலான்னு நினச்சேன். ஸோ அது வேஸ்ட்டு. ஏன்னா நம்ம ஒரு டிவி வாங்கினா அது மக்கள் மறுபடியும் யாராச்சும் இது வாங்க போகிறாங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்காக நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆஃப்லைனில் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டு. ஸோ ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா பெஸ்ட்டே கிடையாது. சில பேருக்கு நல்லதாக வர பொருள், அதுக்கப்புறம் நம்ம மனசு பாதிக்கப்படும். ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் கூட நம்ம பில்லை வச்சு நீங்கள் வாங்கின கடையிலே வந்து கொடுத்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்கினா எங்கே போய் கொடுப்பீங்க? அவங்க இப்போ என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நீங்கள் வாங்குகிற பொருள் வந்து பக்கத்தில் என்ன சர்வீஸ் சென்டர்னா, ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கின பில்லை வந்து காட்டுங்க, சர்வீஸ் பண்ணி தருவாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. நீங்கள் வந்து ரெமி ஸ்டோரோ இல்லை ஆஃப்லைன் ஸ்டோரோ வாங்கினீங்கன்னா தைரியமாக நீங்கள் இந்த பில்லை காமிச்சிட்டு வாங்கலாம். ஒரு 6 மாதத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா கூட. எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 year ஆகிடுச்சு. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, செம்மையாக இருக்குது. ஸோ எம்ஐலே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிவி வாங்கியிருக்கேன், எம்ஐ 4A ப்ரோ வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து எங்கள் தங்கச்சி வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரி, எங்கள் தங்கச்சி கல்யாணம் ஆகிடுச்சு. ஸோ அதில் வந்து சீர்வரிசைலாம் இப்போ நிறைய இருக்குது. ஸோ ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அதெல்லாம் வந்து நான் அன்பாக்ஸ் வீடியோ கண்டிப்பாக போடுறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்ஐ டிவி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே இன்ஸ்டாலேஷன் பண்ணி இப்போ ரிபூட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சரிங்களா? நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லிவிட்டு வேறு என்ன டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதோட 5 சீரீஸில் வந்து அப்டேட் வந்து மாறிச்சுன்னா ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும் டிவியோட வெர்ஷனு. சரிங்களா? நீங்கள் இப்போதைக்கு நான் இது 5 வாங்கியிருக்கேன்னா இதை வாங்க நான் சொல்லுவேன். இப்போ வந்து லேட்டஸ்ட்டாக என்ன அப்டேட் இருக்கோ அதை வாங்கினா மட்டும்தான் உங்கள் டிவியில் வந்து ஃபார்மேட்லாம் சப்போர்ட் ஸ்பீடாக இருக்கும். மூவிஸ் பார்க்க போகிறீங்கன்னா, இப்போ ஓடிடியில் வந்து மூவிஸ்லாம் பார்க்க போகிறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஓல்டு வாங்காதீங்க. இது வந்து 1 year ஓல்டு. ஜஸ்ட்டு 1 year ஓல்டுக்கு வாங்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். பிடிச்சிருந்தா வாங்குங்க, இல்லை வாங்கினா நாங்கள் அந்த டைமில் அந்த பொருள் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ 2024 நிறைய லான்ச்சிங் இருக்குது. ஸோ ஒன் பை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது டிவியில் வந்து. ஸோ இதில் வந்து எல்இடி பேனலு, சரி எல்சிடி கிடையாது, எல்இடி பேனலு. ஸோ அதெல்லாம் நிறைய இருக்குது. நீங்கள் டிவி வாங்க போகிறோன்னா ஒரு 1 week வந்து ஆராயுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் வந்து இதெல்லாம் இருக்கா, என்ன மாரி எனக்கு செட் ஆகும் அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு நார்மலாக நீங்கள் நாடகம் கேடிவியில் படம் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு பேசிக்கு வாங்கிக்கலாம், ஒரு 12,000. இல்லை நான் ஒரு ஹாலிவுட் மூவிலாம் பார்க்க போகிறேன், நல்ல சவுண்ட் எஃபெக்ட்லாம் வேணுன்னா ஒரு 15,000-16,000 வாங்கிக்கலாம். உங்கள் பட்ஜெட்டில் வர மாரி பார்த்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன். சரிங்களா? ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாமல் மன்னிச்சிடுங்க. ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்களை விஜய். ஓகே, பை பாய்.